இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினிஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினிஸ்தம்பமும் அவர்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பார்த்தீங்களா? ஆண்டவர் இந்த இஸ்ரேல் ஜனங்களை சொந்த ஜனங்களாக எடுத்து தனக்காக ஒரு குறிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்கள் மேலே பிரியம் வைத்து இந்த காரியங்களை செய்கிறாரு. அவங்க எதிரிகளுடைய கைக்கு விலைக்கு விடுவிக்கிறாரு. பகலிலே மேகஸ்தம்பம் அவங்கள பாதுகாக்குது, இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவங்கள பாதுகாக்குது. பகலில் மேகஸ்தம்பம் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா வெயிலின் உக்கிரகத்துக்கு அவங்க தப்ப முடியுது. அவர் அப்படி வண்ணாந்திரம் பார்த்திங்களா, அதனால் அந்த மேக ஸ்தம்பத்தினால அவங்களுக்கு நல்ல இனிமையான ஒரு சூழ்நிலை, குளுமையான ஒரு சூழ்நிலையை அவர் உண்டாக்கி கொடுக்குறாரு. இரவில் வெளிச்சம் இருட்டுக்குள்ளே போக முடியாதுல்ல, அதனால் அக்கினி ஸ்தம்பமாக அவர்களுக்கு இருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். எவ்வளோ கர்சனை பார்த்திங்களா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேலே. இஸ்ரேல் ஜனங்கள்னு நாமும் கூட ஆவிக்குரிய இஸ்ரேவேலர் தான். நம்மையும் அவர் கர்சனையோடு தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நாமும் சில நேரங்களில் பாருங்கள், வெளியில் போகும்போது இசுப்பா வெயில் தாங்க முடியலையே, உங்கள் மேகத்தை அனுப்புங்களேன் அப்படின்னு சொன்னோடனே மேகத்தை அனுப்பி நம்ம பாதுகாப்பார், வெயிலின் தாக்கத்தை குறைப்பார். அதை நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அவர் பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம விட்டு விலகி போகாமல் அவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பகலில் அவர்களுக்கு வழி நடத்த மேகஸ்தம்பம், அந்த மேகம் போகிற வழியில் அப்படியே நடந்து போவாங்க. இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பம். இரவில் இருளான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் இரவு போன்ற இருளான சூழ்நிலை வரும்போது நமக்கு அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பி நம்ம என்ன வெளிச்சம் காட்டுறாரு, எந்த வழியாக போகணுன்னு கற்றுக் கொடுக்குறாரு. நம்முடைய வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவையானது. நம்மை விட்டு விலகி போகாத ஒரு மேக ஸ்தம்பம், ஒரு அக்கினி ஸ்தம்பம் நம்மோடு இருக்கிறபடியா நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். பகலில் நல்ல நாட்கள்லையும் நமக்கு மேக ஸ்தம்பத்தின் மூலமாக நம்ம என்ன செய்ய பாதுகாக்கிறார், வழிகாட்டுகிறார். இரவில் இருளான நேரங்கள், வாழ்க்கையின் இருளான பகுதிகளில் அவர் அக்கினி ஸ்தம்பத்தை நமக்கு முன்னால் அனுப்பி நமக்கு என்ன வெளிச்சம் காட்டுறாரு, நம்மை விட்டு விலகி போகாமல் இருக்கிறாரு. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேலே காட்டின அதே கரிசனை நம்ம மேலே ஆண்டவர் காட்டுறதுனால நாம் விசுவசிப்போம். நிச்சயமாகவே அவர் இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார். நாமும் ஆவிக்குரிய இஸ்ரேலராக இருக்கும்போது பகலில் மேகஸ்தமும் இரவில் அக்கினிஸ்தமும் அவர்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை, நம்மிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்ற வார்த்தையின்படியே நம்ம நடத்துவார். நாம் விசுவாசிப்போம், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். ஆமென்.